டைரி. அர்ஜுன் சார். ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். அந்த கேஸ்ல தேடப்படுற மெயின் அக்யூஸ்ட் இப்போ உங்க ஏரியாக்குள்ள தான் இருக்கான். இது நமக்கு கிடைச்ச கோல்டன் சாய்ஸ். அவனை எப்படியாவது எஸ்கேப் ஆகாம பிடிக்கணும். உனக்கு தெரியும்ல சார், இந்த விஷயம் லீக் ஆகாம நான் பாத்துக்கிறேன். குட். அவனோட லேட்டஸ்ட் போட்டோவை இப்போ உன்னோட வாட்ஸ்அப்க்கு அனுப்புறேன். ஓகே சார். எந்த ஒரு பப்ளிசிட்டியும் வேணாம். அவன் எஸ்கேப் ஆயிட்டா அப்புறம் அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ரகசியமா நடக்கணும். ஓகே? ஓகே சார். தேங்க்யூ சார். யார் வேணும்? ஹலோ, யார சார் பார்க்கணும்? என்ன தெரியலையா மீரா? சாரி சார், சரியா தெரியலையே. நான் தான் உன் காலேஜ் சீனியர் விக்ரம். ஓ, விக்ரம், நீயா? நிஜமாவே அடையாளம் தெரியல. எவ்வளோ வருஷமாச்சு. ஆமா, நீ எப்படி இங்க? நீ இங்க இருக்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் நேர்ல வந்து பார்க்கலான்னு வந்தேன். சூப்பர். ஆமா, உனக்கு நான் இங்க இருக்கேன்னு எப்படி தெரியும்? நம்ம ஃப்ரெண்டு உமா தான் சொன்னா. ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன், சரி அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, ஏன் வெளியில நிக்கிற? உள்ள வா. விக்ரம், வா விக்ரம், உட்காரு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க விக்ரம்? பிசினஸ் தான் மீரா. அது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், ரொம்ப பிஸியா இருக்கேன். ஆமா, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டரா இருக்காரு. போலீஸ் இன்ஸ்பெக்டரா? ரொம்ப கெத்தான வேலை தான். சரி, நீ ஏதாவது சாப்பிடுறியா? ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, இப்பதான் சாப்பிட்டேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் கூட. இதோ எடுத்துட்டு வரேன். விக்ரம், இந்தா. சரி மீரா, அப்ப நான் கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் இருந்து கொஞ்சம் சாவகாசமா பேசிட்டு போலாம்ல? இல்ல இல்ல, இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வரேன். இப்ப நான் கிளம்புறேன். சரி. என்னங்க டல்லா இருக்கீங்க? என்னாச்சு?
என்னங்க உடம்பு ஏதாவது சரியில்லையா? ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இல்ல மீரா, தலை வலிக்குது. ஐயோ வாங்க, அப்ப டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ, இது கேஸோட தலைவலி. ஒரு கும்பல் பொண்ணுங்களை கடத்திட்டு இருக்காங்க. அந்த கேங்கோட முக்கியமான அக்யூஸ்ட் இப்ப நம்ம ஏரியால தான் இருக்கான்னு மேலிடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு ஆர்டர் வேற போட்டிருக்காங்க. அதுக்காக தான் நாள் முழுக்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வரேன். ஏங்க, போலீஸ் வேலையெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வாங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? வீட்டுக்குள்ளேயும் அதை ஏன் சுமந்துக்கிட்டு வரீங்க? இப்ப பாருங்க, உடம்பும் மனசும் சரியில்லாம இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் புரியுது மீரா. ஆனா இந்த கேஸ்ல மட்டும் நான் அவனை பிடிச்சா கண்டிப்பா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இவ்ளோ போராட்டங்களும். ஒரு நிமிஷம் என்ன, அந்த ஆளை காட்டுறேன். ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. இரு, நீங்க முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. நான் போய் டீ கொண்டு வரேன். ஏ மீரா, ஒரு நிமிஷம் இரு. சொல்லு. ஹலோ, நான் சென்னையில் இருக்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னை மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக நான் இப்போ இருக்கிற தாம்பரம் ஏரியாவில் போலீஸ் வளவரிச்சிருக்காங்க. எனக்கு சிக்னல் கிடச்சிருக்கு. அப்ப அங்கிருந்து உடனே கிளம்பிடு. வேற ஏரியாக்கு போ. லேட் பண்ணாத. என்னது, கிளம்பி போகணுமா? இன்னும் எத்தனை ஊருக்கு நான் போயிட்டே இருக்கிறது? எங்க போனாலும் அந்த போலீஸ் மோப்பம் பிடிச்சிட்டு பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் எங்கேயும் வரமாட்டேன். இப்ப என்னதான் பண்ண போற? போலீஸ்ல மாட்டிக்க போறியா? மாட்ட மாட்டேன். இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான ஐடியாவோட இருக்கேன். என்னோட வேட்டை வேற மாதிரி இருக்க போகுது. என்னடா பண்ண போற? நான் போலீஸ் அதிகாரி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஏய், என்னடா சொல்ற? போலீஸ் வீட்டுக்கா போயிருக்க? டேய், பைத்தியமாடா நீ? அங்க போய் மாட்டிக்க போறியா? இப்ப என்னதான் பண்றதா இருக்க? டேய், அவசரப்படாத. போலீஸ் மாதிரி நானும் காய் நகர்த்த போறேன். வெளியே தங்கினாதான பிரச்சனை. இப்போ நான் போலீஸ் வீட்டில் அந்த போலீஸை கொன்னுட்டு அவன் வீட்டுக்குள்ளேயே நான் இருக்க போறேன். அவனை போட்டு தள்ளுறது எவ்வளோ பெரிய திருப்தி தெரியுமா? வேணாடா, வளராத. இது ரொம்ப ரிஸ்க். எங்கன்னா தப்பான மொத்தமா காலி ஆகிடும். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத, அப்புறம் பிரச்சனையா போயிடும்டா. அதான் பிரச்சனை ஆயிடுச்சே. இதுக்கு மேல இன்னும் என்ன ஆகணும்? இனிமே என்னால பின்வாங்க முடியாது. நான் பாத்துக்கிறேன். போன வைடா. இவன் வேற. டைரியில் நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை. டைரி எங்கேயோ மறந்து வச்சுட்டோமே. எங்க வச்சேன்? இது என்ன புது டைரி? ஓ, என் பொண்டாட்டி டைரியெல்லாம் எழுதுற போல இருக்கு. இந்த டைரியில் அப்படி என்ன எழுதியிருப்பா? பேசாம படிச்சு பார்த்துருவோமா? அது மீரா வீட்டில் வச்சுட்டுமே. நாகரிகமா இருக்காது. சரி, என் பொண்டாட்டி தானே. அவ எழுதின டைரிய நான் படிச்சா என்ன தப்பாவாக போகுது?
போலீஸ்காரன் கண்ணில் பட்டா அவ்வளோதான், என் கதையே காலி. இப்போ என்ன பண்றது? ஹலோ சார், இதோ வந்துட்டேன் சார். சார், ஸ்பாட்ல இன்னும் 5 நிமிஷத்துல இருப்பேன் சார். ஓகே சார், ஓகே சார். என்னங்க என்ன மீரா? கிளம்பிட்டீங்களா? ஆமா, இந்த குற்றவாளிகளை பிடிக்கணும்னு சொல்லி மேலிடத்துல இருந்து பிரஷர் மேல பிரஷர் போடுறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. நான் பார்த்து போறது இருக்கட்டும், நீ பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. வெளியில இருந்து யார் வந்தாலும் கதவை உடனே திறந்துடாத, யாரையும் உள்ள விடாத, புரியுதா? சரிங்க. ஜாக்கிரதை. என்ன டைரி இது? யாரு டைரி? ஒருவேளை அர்ஜுன் மறந்து வச்சுட்டாரோ? ஹலோ, மீரா, யாருங்க? நான் தான் விக்ரம் பேசுறேம்மா. ஓ, விக்ரமா? சொல்லு விக்ரம். இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், நீயே கால் பண்ணிட்ட. என்ன விஷயம்? மீரா, அது நான் வந்த அவசரத்துல என்னோட டைரியை உங்க வீட்டில் மறந்து வச்சுட்டேன். அது என்னோட பிசினஸ் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான டைரிமா. அதுல நிறைய விஷயம் இருக்கு, நீ எடுத்து வைய. படிச்சிடாத மீரா. ஓ, அது ஓன் டைரி தானா? ஏன், ஏதாவது படிச்சிட்டியா மீரா? இல்ல இல்ல, படிக்கலாம் இல்ல, அது இங்கதான் இருக்கு. அதை அப்படியே வச்சிரு. நான் இப்ப அந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கேன், வந்து வாங்கிக்கிறேன் மீரா. பரவாயில்ல, நான் எடுத்து வைக்கிறேன், நீ நாளைக்கு கூட பொறுமையா வந்து வாங்கிக்கோ. இல்ல இல்ல மீரா, நான் பக்கத்துல வந்துட்டேன், நான் இப்பவே வந்து வாங்கிக்கிறேன், கொஞ்சம் எடுத்து வை மீரா. ஏன் நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இல்லம்மா, நான் டென்ஷன் ஆகலையே, அதுல சில பிசினஸ் ரகசியங்கள் இருக்கு, அதுக்கு தான் மீரா. சரி சரி, நான் டைரிய எதுவும் பண்ணல, நீ வா. சரி மீரா, ஓகே, வரேன். ஏன் டைரிக்காக இவ்ளோ பதட்டப்படுறான்? அப்படி என்ன இருக்கும் இந்த டைரியில? அவன் ஏன் இந்த டைரிக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுறான்? டைரியை படிச்சிடாதன்னு சொல்றான். பிசினஸ் டைரியா இருந்தா அவன் ஏன் இவ்ளோ பதட்டப்படணும்? அப்படி என்ன எழுதியிருப்பான்? எடுத்து படிச்சு பார்க்கலாமா? சரி, படிச்சுதான் பாப்போம். அர்ஜுன் கொலை. அடப்பாவி,
டைரியை படிச்சியா? இல்ல. ஆமா, நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? எனக்கு என்னமோ நீ இந்த டைரியை படிச்சிட்டேன்னு தான் தோணுது. ஆமா ஆமா படிச்சேன். அதுக்கு என்ன இப்போ? நீ நல்லவன் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உன்னதான் போலீஸ் ஊரெல்லாம் தேடுதுங்கிறதும் எனக்கு தெரியும். ஓ, நீ போலீஸ்காரன் பொண்டாட்டி இல்ல? உனக்கு கிரிமினல் புத்தி தானே இருக்கும். சரி, இப்போ உன் புருஷனுக்கு போனை போடு. அவனை இங்க வர சொல்லு. அவன் தானே என்னை பிடிக்க போறேன்னு சவால் விட்டுட்டு இருக்கான். அவனை இங்க வர வச்சு நான் கொன்னுட்டு போறேன். போனை போடு. முடியாது. நான் போன் பண்ண மாட்டேன். போன் பண்றி. சொன்னா கேட்க மாட்டேன், இல்லனா உன்னை கொன்னுடுவேன். பண்ண மாட்டேன். பண்ணுடி. அதுக்கு அவசியமே இல்லடா. ஏண்டா எப்படி உள்ள வந்தன்னு பாக்குறியா? எப்படி உள்ள வந்தன்னு பாக்குறியா? உன் டைரியை படிச்சதும் என் பொண்டாட்டி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லடா, நீ உள்ள வந்ததும் நான் கேமரால பார்த்துட்டேன். என்ன முழிக்கிற? ஏண்டா இந்த மாதிரி எத்தனை பொண்ணுகளை கடத்தி போய் கொன்னிருப்ப? சரி, அதெல்லாம் கூட போகட்டும். எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்டாட்டியோட கழுத்தை பிடிப்ப? உனக்கு தைரியம் அதிகம் தான்டா. நீ கதவை சாத்திக்க. வா, வாடா வாடா.